ஐபிஓட செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்டுக்கு இந்த வீடியோ ரொம்பவே வந்துன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் இன்டர்வியூ இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி மெயில் வந்திருக்கும். இதுல இங்க கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்கு. ஒன்று ஸ்பெஷல் செக்யூரிட்டி கொஸ்டினரி அப்படின்னு இருக்கும், எஸ்எஸ்கியூ ஃபார்ம். இன்னொன்று ஏஎஃப் அட்டஸ்டேஷன் ஃபார்ம். இது ரெண்டையும் ஃபில்அப் பண்றதுக்கான லிங்க் வந்து நம்மளுக்கு எப்போ வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் சொல்றாங்களோ அதுல இருந்து 2 வாரம் இல்லை 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவானா அவருக்கு இன்னொரு மெயில் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நம்ம வந்து ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா எஸ்எஸ்கியூனா என்னன்னு உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா கூகுள்லயே வந்து நீங்க போட்டாலும் ஒரு ஃபார்ம் வந்து வரும், இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல என்ன இருக்குன்னா உங்களை பத்தி தான் வந்து கேட்பாங்க. அதாவது உங்களோட அட்ரஸ் வந்து என்னன்னா மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க, உங்களோட ஃபேமிலி பத்தி, உங்களோட சிப்ளிங்ஸ் பத்தி, நீங்க எதிலாவது வந்து என்னன்னா ஈடுபட்டிருக்கீங்களா, அதாவது பர்டிகுலரா ஏதாவது ஒரு கேசஸ் வந்து என்னன்னா ஃபைல் ஆயிருக்கா உங்க மேல இல்லையா, போலீஸ் ஸ்டேஷனோட இது இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க உங்களை பத்தியே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணா கேட்பாங்க. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண ப்ராப்பரா வந்து நல்லா கவனிங்க. யாருக்கெல்லாம் இன்டர்வியூ வர்றதுக்கு இந்த லிங்க் வந்து இருக்கோ நீங்க எல்லாமே கொஞ்சம் தெளிவா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணணும். அண்ட் வந்து அட்டஸ்டேஷன் ஃபார்ம். ஏன்னா நம்ம என்ன ஃபில்அப் பண்றோமோ அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்டர்வியூக்கு எடுப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப தெளிவா என்ன பண்ணணும்னா நீங்க வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஆல்ரெடி டயர் 2க்கும் இன்டர்வியூக்காக ஒரு டெலிகிராம் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இல்லை சில ஸ்டூடெண்ட்டுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா டயர் 2க்காக வந்து என்ன மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கைட் பண்ணிட்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரியே அதாவது அக்யூரேட்டா கிடையாது, பட் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் பேட்டர்ன் படி வந்து நான் கேள்வியுமே என்ன பண்ணியிருந்தேன்னா கேட்டிருந்தாங்க. இது எதுக்காக சொல்ல வாரேன்னா இந்த இன்டர்வியூக்குமே என்ன பண்ணுவேன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவேன். பட் நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது, சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து இதில் கிளியர் பண்ணியிருந்தாங்க இல்லை இன்டர்வியூ வரைக்கும் போயிருந்தாங்களும் அவங்கள என்ன பண்ணுங்கன்னா மேபி அவங்களோட வந்து கான்டாக்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. எதுக்காகனா டைரக்டா வந்து என்னன்னா இன்டர்வியூ போற ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்கும்போது பர்சனலா அவங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட். ஸோ அதனால தான் வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். சப்போஸ் அவங்களோட டச் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஷேர் பண்ணலாம். சரி, இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற கன்ஃபியூஷனே வந்து இதுதான். ஏன்னா இப்ப நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ரயில்வே எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐபி எக்ஸாமுமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். இப்ப இதுல ரயில்வேலயும் சரி இல்ல எஸ்எஸ்சிலும் சரி அவ்வளவோ இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா ஒரு பேட்டர்ன் இருக்காது. ரைட்டா, எக்ஸாம் இருக்கும், கிளியர் பண்ணுவோம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதனால இன்டர்வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம்னா ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இன்னொரு டவுட் என்னன்னா இப்ப யூபிஎஸ்சியில சிவில் சர்வீஸ் லெவல்ல வந்து இன்டர்வியூ வந்து கேட்பாங்களா? ஏன்னா யூடியூப்ல வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. ஆல் இந்தியா ரேங்க் ஒன்னோட ஆல் இந்தியா ரேங்க்ல எடுத்தவங்க என்னன்னா நிறைய இன்டர்வியூ மார்க் எல்லாம் கொடுத்து நிறைய என்னன்னா ரொம்பவே வந்து ஃபேமஸான வந்து வீடியோஸ்லாம் வந்து போயிருக்கும். அதே மாதிரி சிஏபிஎஃப் அசிஸ்டன்ட் கமாண்டரோட லெவல் ஆஃப் வந்து இன்டர்வியூல கேட்பாங்களா, இதுவுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட் டவுட் இருக்கிறது. இன்னொன்னு எஸ்எஸ்பி, அதாவது ஆர்மில ஆபீசர் ஆகணும் அப்படின்னு வந்து போறாங்கன்னா அந்த எஸ்எஸ்பியோட இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்டர்ன்ல கேட்பாங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து ஸ்டூடெண்ட் இருக்கிறதான். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கேன். இந்த ஐபி பொறுத்த அளவுக்கு என்னன்னா ரொம்ப பேசிக் லெவல் தான். என்னன்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் லெவல்ல ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் நிறைய வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர்ல என்ன மாதிரி வந்து கேட்டாங்களோ அதை வச்சு சொல்றேன். 10 மினிட்ஸ் எடுக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் வந்து எடுக்கலாம். இல்ல சில ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் அவங்க கேட்க நினைச்சாங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து கிட்ட போகலாம். ஸோ அதை தாண்டி என்ன பண்ண மாட்டாங்கன்னா போக மாட்டாங்க. எதுக்குன்னா ஐபியோட செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்டுக்கு. ஸோ அந்த லெவலுக்கு 10 மினிட்ஸ் இருக்குன்னா அதுல என்னெல்லாம் வந்து கேட்பாங்க, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும். என்ன நிறைய ஸ்டூடெண்ட் ஓகே இன்டர்வியூ தானே அப்படின்னு நினைக்கலாம், அப்படி கிடையாது. அந்த இடத்துல தான் நீங்க ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலைன்னா அந்த இடத்துல ஒரு பதட்டம் உருவாகும். ஸோ அந்த பதட்டத்தை எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி கொஞ்சம் என்ன பண்ணணும்னு வச்சுக்கேன், ப்ரிப்பேர்டா போறது வந்து நல்லதுதான். இப்ப எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே ஆல்ரெடி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட் யாருமே என்ன பண்ணணும் நான் பர்சனலா யார்ட்டையும் வந்து பேசல. பட் பேஸ்ட் ஆன் யூடியூப்ல நிறைய ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி எழுதின ஸ்டூடெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, நிறைய ஹிந்தி சேனலோட வந்து வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் பேஸ் பண்ணி தான் என்ன பண்றேன்னா இதை இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். அண்ட் நீங்க பார்க்கலாம் சில வெப்சைட்மே
சில வெப்சைட் அந்த வெப்சைட் நான் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்ல என்ன இருந்துச்சுன்னா, ஐபியோட இன்டர்வியூல எந்த மாதிரி கேட்டாங்க, சில ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்களாம். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, பாஸ் பண்ணிட்டு இல்ல என்ன கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் உங்களால ரெடி பண்ண முடியுதான்னு பாருங்க. உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா? இல்லையா? ஜஸ்ட் ரிட்டன் ஃபார்ம்ல அதாவது ஏதோ ஒரு நோட் எடுத்துட்டு 2 சென்டென்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கேட்ட கொஸ்டினுக்கு வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா? எழுத முடியுதான்னு பாருங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, மேபி இதே மாரி கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம அத டேக்கிள் பண்ண தெரியணும்ல. அதுக்காக தான் வந்து சொல்றேன். இல்ல பாருங்களேன். ஒய் டு யூ வாண்ட் டு ஜாயின் த ஐபி? இது எல்லா இதுலயும் கேட்கிறது தான். எதுக்கு ஐபி? எதுக்காக நீங்க ஐபில ஜாயின் பண்ணணும்? நீங்க பிரைவேட்டோட இன்டர்வியூக்கு போனாலுமே இதே கேட்பாங்க. எதுக்கு அவங்கள வந்து எடுத்துக்கணும்னு கேட்கறாங்க. அதே மாரி தான். அதே மாரி ஐபி எக்ஸாம் பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி வந்தது ஏசிஐ இருந்தது. அதே மாரி அசிஸ்டன்ட். இதோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி உங்களுக்கு தெரியுமா? எஸ் தெரியும்னா தெரியும். தெரியலனா தெரியல. உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, ஒரு எக்ஸாம் வந்து என்னன்னா, இன்டர்வியூ வரைக்கும் போறோம்னா, அதோட ஜாப் ப்ரொஃபைல் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும் ரைட்டா? இது ஒரு காமன் சென்ஸ் தான். ஸோ அது இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாரி பேண்டான ஆர்கனைசேஷனா, அதாவது நார்த் ஈஸ்ட், ஜம்மு காஷ்மீர், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம் ஏரியால என்னலாம் வந்துன்னா லோக்கல் என்ன பேன் பண்ண ஆர்கனைசேஷன் அதோட நேம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்களாம். அதே மாரி சிச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து என்னன்னா இந்த இடத்துல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. கிராஜுவேஷன் சம்பந்தப்பட்டது, ஏன்னா நீங்க கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா கேட்கறது. ப்ரீவியஸ் வந்து ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பத்தி என்னென்ன கேட்கறாங்க. ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் ஏன்னா பர்சனலா டெஃபினட்டா கேட்பாங்க. இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் பார்டர் செக்யூரிட்டி, ஏன்னா ஐபினாவே வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி இன்டர்னல் த்ரெட் தான். ஸோ அது சம்பந்தப்பட்ட டெஃபினட்டா இருக்கும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஜிகே டைப் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சம்மந்தப்பட்ட எடுக்கலாம். இல்லை இந்தியாவில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் அந்த டைம்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அதை பத்தி கேட்கலாம். அதே மாதிரி கிராஜுவேஷன் நாலேஜ் ஐபி சம்பந்தப்பட்டது, ஹாபி சம்பந்தப்பட்டது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஆன்சர் இருக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னா என்னால இந்த மாதிரி ஒரு கேள்வி வரும்போது எனக்கு ஆன்சர் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை என்ன பண்ணுவீங்கன்னா உங்களே கிராஸ் வந்துன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாருங்களேன், இதுல ஹிந்தி சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து கொடுத்துருக்கேன். சரி, இப்போ இதே மாதிரி நிறைய வந்து என்ன சேனல்லையும் அண்ட் ஆல்சோ யூடியூப்லயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் வச்சு சொல்றேன். அதாவது மோஸ்ட்லி மோஸ்ட்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து என்னன்னா ரொம்ப இன்டெலெக்சுவலா வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் உனக்கு தெரியும்னா தெரியும்னு சொல்லணும். தெரியலையா இப்போதைக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லணும். லோக்கல் அவேர்னன்ஸ் விச் மீன்ஸ் என்னன்னா உங்களோட ஏரியா சம்பந்தப்பட்டது. இப்ப நீங்க வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்கன்னா அந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும். உங்க டிஸ்ட்ரிக்ட் பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியணும், உங்க ஏரியா பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்ல. இதுக்கானது ஹானஸ்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஹானஸ்டினா எவ்வளவு வந்து நீ ஹானஸ்டா இருக்கீங்க, எவ்வளவு உண்மையா இருக்கீங்க. நான் வந்து என்னன்னா வேலையே பார்க்கல இது வரைக்கும்னா சப்போஸ் உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸ் வந்து ஆகுது, இல்ல வந்து என்னன்னா ஒரு 26 இயர்ஸ் ஆகுதுன்னா இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸாம் மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா வேலைக்கு எதுவும் போலன்னா நீங்க சொல்லலாம். எஸ் நான் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு வெரி ஹானஸ்டா சும்மா தேவையில்லாம எதுவும் என்னன்னா சொல்லக்கூடாது, பொய்யாவும் பேசக்கூடாது. அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கம்யூனிகேஷன்னா நீங்க ரொம்ப வந்து என்னன்னா ஃப்ளூயண்டா பேசணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஆனா ஒரு கம்யூனிகேட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணும். ஏன்னா நம்மளே ஃப்ரெண்ட்ட பேசும்போது சொல்லுவோம் பாத்தீங்களா, உன் வாய் தாண்டா உனக்கு வந்து சனி அப்படிலாம் சொல்லுவோம். அதாவது எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்னு இருக்குல்ல, அதுவுமே நம்மளுக்கு என்னன்னா கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அவேர்னஸ் அபவுட் ஐபி அண்ட் செக்யூரிட்டி டெஃபினட்டா இருக்கும் ரைட்டா. ஏன்னா ஒரு இதுல வந்து ஒர்க் பண்ண போறோம்னாவே அது சம்பந்தப்பட்ட ஜாப் ப்ரொஃபைல் என்ன, அதுக்கு என்ன மாதிரி வந்து நம்ம வந்து என்னன்னா நம்மள ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏத்தாப்புல மாறிக்கணும்னு சொல்லுவாங்க. ஈவன் இப்ப நிறைய போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட் போலீஸ் வந்து என்னன்னா ஒரு ஒரு ஆபீசர் எந்த மாதிரி வந்து இருப்பாங்க அதுக்கு ஏத்தாப்புல வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. சிவில் சர்வீஸ்ல ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ சம்திங் லைக் தட். அந்த மாதிரி என்ன பண்றதுன்னா தெரிஞ்சுக்கிறது. இதுதான் இந்த மாதிரி இதில் தான் மோஸ்ட் ஆஃப் இது வந்து கேட்குறாங்க. இது உங்களுக்கும் வந்து என்னன்னா நீங்களும் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கணும். அதனாலதான் சொல்றேன். சரி, இப்ப ஒரு 7 விதமான டாபிக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுலதான் என்ன பண்ணிக்கணும்னா இதுல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கான ஆன்சர் எல்லாமே நீங்க வந்து என்னன்னா ரெடி பண்ணணும். டெஃபினட்டா உங்களோட இன்டர்வியூ ப்ராசஸுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, முதல்ல வந்து பர்சனலான இன்ட்ரோடக்ஷன் வந்து கொஸ்டின். டெஃபினட்டா இது இல்லாம வந்து என்னன்னா எந்த ஒரு இன்டர்வியூமே ஸ்டார்ட் பண்ண பண்ணாங்க. என்னது உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் 1 to 2 மினிட்டோட இன்ட்ரோடக்ஷன் தான். ரொம்ப வள வள வளவெல்லாம் பேசக்கூடாது. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னா உங்க பேரை சொல்லலாம்.
தெர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, மை நேம் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கலாம், இல்ல ஐ எம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம், எப்படி வேணா ஆரம்பிக்கலாம். இதுதான் ரைட் அப்படின்னு கிடையாது. பட் யூ ஹாவ் டு வெரி கான்ஃபிடன்ட் அபவுட் யுவர் செல்ஃப். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எதிர்பார்ப்பாங்க. 1 to 2 மினிட் என்ன சொல்லலாம்? நான் வந்து என்னன்னா என்னோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஊரை சொல்லலாம். இல்லையா, ஐ டன் மை கிராஜுவேஷன்ஸ் ஃப்ரம் திஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரம் திஸ் இயர் இப்படின்னு சொல்லலாம். மை ஹாபிஸை பத்தி சொல்லலாம். ரைட்டா, இந்த மாதிரி சொல்றது. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு வந்து என்ன பர்சனலா மை ஸ்ட்ரென்த் மை வீக்னஸ் இதை நீங்க ஆட் பண்ணலாம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா. ஏன்னா நீங்க சொல்லும் போதே உங்களோட இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போதே என்னன்னா ரொம்ப லென்த்தா போகும்போது அவங்களே அதுல இருந்து என்ன பண்ணிட ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போமா, அதுலயே அவங்க பார்த்து பார்த்து ஓகே யூ டிட் யுவர் கிராஜுவேஷன் ரைட், ஸோ ஜஸ்ட் டெல் மீ அபவுட் யுவர் கிராஜுவேஷன் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஏதாவது கேட்க ஆரம்பிக்கலாம். சம்திங் ஏதாவது என்னன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால ரொம்ப கிளாரிட்டியா எடுங்க நம்மளோட இன்ட்ரடக்ஷன்ல நம்ம என்ன சொல்ல போறோம். ஏன்னா அந்த இடத்துல மக்கப் கிடையாது, எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு நேச்சுரல் ஃப்ளோல என்ன பண்ணுங்கன்னா பேச பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நிறைய இன்டர்வியூன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நிறைய யூடியூப்லயுமே வந்து நீங்க வந்து என்னன்னா இது ஒரு ஆர்டரா லேர்ன் பண்ணிக்கிங்க, இது ஒரு ஆர்டரா வந்து மனப்பாடம் பண்ணிக்கிங்க இப்பெல்லாம் சொல்றாங்க. அப்பெல்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் பேசிக்கா வந்து உங்களை பத்தி கேட்கறாங்கன்னா நம்மளை பத்தி சொல்ல போறோம். ரைட்டா, நம்ம யாரு, நம்ம என்ன முடிச்சிருக்கோம், நம்மளோட என்னென்ன ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, நம்மளோட ஹாபிஸ் என்ன, இந்த மாதிரி சொன்னாவே வந்து போதுமானதான். பயப்பட தேவையில்லை. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மீனிங் ஆஃப் யுவர் நேம். மேபி மேபி நம்மளோட நேம்ல வந்து என்னன்னா ஏதாவது ஒரு புதுசா இருக்கலாம். உங்களோட பேரே வந்து கொஞ்சம் புதுசா இருந்துச்சுன்னா அதுக்கான வந்து மீனிங் என்ன அப்படின்னு கேட்டேன்னா அதுக்குமே எக்ஸாக்டா ரொம்ப குழப்பம் கிடையாது. ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். இதுதான் வந்து எங்க அப்பா அம்மா பேர் வச்சாங்க. இப்ப என்னோட பேர் முருகன் அப்படின்னு சொல்றேன்னா எங்க அம்மா வந்து என்ன ரொம்ப கடவுள் வந்து பக்தி கொண்டவங்க. அதனால என்னோட பேர் வந்து முருகன் வச்சுட்டாங்க. அவ்வளவுதான். இல்ல தேவையில்லாம போயிட்டுனா அது இது அப்படிலாம் வந்துன்னா எதுவும் சொல்றது அவசியம் கிடையாது. அடுத்து எதுக்காக வந்து ஐபில வந்து ஜாயின் பண்ணணும்? வை டு யூ வாண்ட் டு ஜாயின் ஐபி? ஜஸ்ட் ஸ்ட்ராங்கா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அதாவது ரொம்பவும் வந்து என்னன்னா எனக்கு வந்து என்னன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி, எனக்கு வந்து என்னன்னா பெரிய லெவல்ல வந்து என்னன்னா ஒரு இன்டெலிஜென்ட் ஆகணும், ஒரு ஏஜென்ட் ஆகணும், இந்த மாதிரிலாம் சொல்றதை விட ஜஸ்ட் கேஷுவலா நேச்சுரலா நீங்க வந்து சொல்லுங்க. எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்த்தேன், அப்ளை பண்ண, ஐம் ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் ஹியர் நவ். ஸோ இது மாதிரி நீங்க சொல்லலாம். ஏன்னா ஜஸ்ட் நீங்க அப்ளை பண்ணீங்க எழுதுனீங்க. இல்ல சில ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா செக்யூரிட்டி, அதாவது போலீஸ் லெவல் இல்ல ஆர்மி லெவல் இந்த மாதிரி வந்துன்னா டெடிகேட்டடா சில வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ண வேண்டிய வெறித்தனமா இருப்பாங்க. அதை நீங்க சொல்லலாம். ஸோ ஐ ஹாவ் தட் ஃபீலிங் ஃபார் வந்து என்னன்னா அவர் செக்யூரிட்டி லெவல் இந்த மாதிரி ஏதாவது ஐ லவ் யூனிஃபார்ம் இந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து சொல்லலாம். பட் ஐபி பொறுத்தவரைக்கும் யூனிஃபார்ம் கிடையாது. பட் இருந்தாலும் ஜஸ்ட் வந்து என்ன சொல்றேன், ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்ல, அதனாலதான். ஒய் கவர்மெண்ட் ஜாப்? இது எப்போதும் கேட்கறதாம். நல்லா கவனிங்க. கவர்மெண்டோட ஜாப்ல இருக்க சேலரி விட பிரைவேட்ல சேலரி அதிகம். உங்ககிட்ட நல்ல ஒரு கிளியரான மைண்ட் இருக்கு, நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு, எல்லாமே இருந்தும் எதுக்காக கவர்மெண்ட் ஜாப்? ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அது கொஸ்டின் மார்க் இருக்கு. ரைட்டா, உங்ககிட்ட கிளியரான ரீசன் இருக்கணும். ஜஸ்ட் வாட் எவர் யூ ஃபீல், ஜஸ்ட் டெல் அபவுட். அவ்வளவுதான். நீங்க வந்து ரொம்ப மறைக்கணும் அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்த அளவுக்கு சேலரி வந்து கரெக்டா வந்துட்டு இருக்கும், கிரெடிட் ஆயிட்டு இருக்கும், எனக்கு டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும். பிரைவேட்ல இருந்து நான் எப்படா மாத்துவானுங்க அப்படின்னு ஒரு வந்து என்னன்னா மைண்ட் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட் ஜாப்னா நீங்க சொல்லலாம். இல்ல கிராஜுவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப தெளிவா வந்து முடிவு எடுத்துட்டேன், ஐம் கோனா கெட் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா, தென் ஐ ஸ்டார்டட் டு ப்ரிஃபர் மெனி கவர்மெண்ட் எக்ஸாம் ஆர் பர்டிகுலர் எனி ஒன் லைன் ஆஃப் எக்ஸாம். ஸோ ரைட் நவ் ஐம் ஹியர் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். இல்லையா வேற ஏதாவது பர்டிகுலர் ரீசன் உங்களுக்குன்னு ஒரு ஜெனியூன் ரீசன் இருக்கும் டெஃபினட்டா. அதுக்காக என்ன பண்ணலாம்னு நீங்க வந்து என்ன சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். ரொம்ப கிளாரிட்டியா வந்து சொல்லுங்க. அவ்வளவுதான். ஒய் ஐபி? ஒய் நாட் போலீஸ், ஆர்மி, எஸ்எஸ்? இதையுமே கேட்பாங்க. ஏன் ஒரு பர்டிகுலர் ஐபி? ஏன் இதுல நீங்க ஜாயின் பண்ணா அதுக்கான கம்பேரிசனே சொல்லலாம். போலீஸ் ஏன் வந்து உங்களுக்கு பிடிக்காது, ஆர்மி ஏன் பிடிக்காது, இல்ல எல்லாமே பிடிச்சிருந்தாலும் ஏன் ஒய் ஐபி? ஸோ ஐபில இருக்கிறது வந்து பெருசா எக்ஸ்போசர் இருக்காது. பட் இருந்தாலும் ஏன்னா அதை நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதாவது நம்மளோட பர்சனல் இன்ட்ரோடக்ஷன்லயே நம்ம பர்சனலா கேட்கறதுலயே ரொம்ப வந்து என்னன்னா ட்விஸ்டடா வந்து பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வச்சுதான் வந்து கொஸ்டினே கேட்பாங்க. ஏன்னா எப்போதும் ஒரு யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். ரைட்டா, அந்த ஸ்ட்ரென்த் என்ன, அந்த வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஆல்ரெடி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே மேஜர்லி என்ன பண்ண எல்லா ப்ராப்ளமே வந்து சால்வ் ஆயிடும். ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் கரெக்டா நமக்கு தெரியணும் என்ன ஸ்ட்ரென்த், அதே மாதிரி என்ன வீக்னஸ்ன்னு தெரியணும். பட் அந்த வீக்னஸை என்ன எப்படி ஓவர் கம் பண்ண போறோம் அதையுமே என்ன பண்ணணும்னா மேபி கேட்கும்போது என்னன்னா நமக்கு சொல்றதுக்கு தெரியணும். ரொம்பவே வந்து ஷார்ட்டா வந்துன்னா ஜஸ்ட் ஆல்ரெடி எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட், அதாவது ஆக்குபேஷன்ஸ் வந்து மேபி கேட்கலாம்.
சிப்லிங்ஸை பத்தி கேட்கலாம், அவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு கேட்கலாம், அப்பா அம்மா வந்து என்ன வேலை பார்க்கறாங்கன்னு கேட்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஓரளவு என்ன பண்ணுங்கன்னா தெளிவா வச்சுக்கோங்க. அண்ட் ஹாபிஸ். ஹாபிஸ் பொறுத்தவரைக்கும் டீப்பான கொஸ்டின். ஏன்னா ஹாபிஸ்ல வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்து பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றது பிடிக்கும்னா, இட்ஸ் ஆல்சோ ஹாபி தான், ரைட்டா? சில பேருக்கு வந்துன்னா மூவி வந்துன்னா பார்க்க பிடிக்கும். ஒரு சில பேருக்கு என்ன பண்ணணும்னா வாலிபால் ஏதாவது ஒரு கேம்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க. எதுல நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அதை கொஞ்சம் வந்து தெளிவா லேர்ன் பண்ணிக்க. ஏன்னா மேபி ஏதாவது கேட்கலாம். இப்போ வாலிபால் சொல்லும்போது வாலிபால் கோர்ட்டோட லென்த் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம், ரைட்டா? இல்ல ஏதாவது வாலிபால் வந்து என்னன்னா உங்களுக்கு ஃபேமஸான வந்து இந்தியன் பிளேயரை பத்தி சொல்லுங்க. இல்ல கிரிக்கெட், இல்ல வந்து என்னன்னா ஃபுட்பால், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியால என்ன உங்களோட ஹாபிஸா எது இருக்கோ அதை பத்தி என்ன பண்ணிக்கணும் நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பர்சனலா கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே இந்த கேட்ட கேள்வியில எல்லாத்துக்குமே உங்ககிட்ட என்ன பண்ணணும்னா ஆன்சர் டெஃபினட்டா வந்து இருக்கணும். சரி, அடுத்து வாங்க. அடுத்து என்னன்னா நம்மளோட நேட்டிவ் பிளேஸ். கண்டிப்பா என்ன பண்றாங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஐபிஓட ஏசிஐஓ அதாவது அதோட இன்டர்வியூ முடிஞ்சது. அதுல நெறைய ஸ்டூடண்ட்டுக்குமே என்ன பண்றாங்க, அவங்களோட நேட்டிவ் பிளேஸ பத்தி வந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அதுல மோஸ்ட்லி என்னன்னா, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபேமஸான பிளேஸ்? இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அப்ப நான் என்னோட இதுல ஃபேமஸ் என்ன? கண்டிப்பா நான் ராமேஸ்வரத்துல இருக்கிற வந்து என்னன்னா, ராமநாத சுவாமி டெம்பிள சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது மாரி நம்மளோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்னா நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோமோ அதோட ஃபேமஸ் பிளேஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்டாரிக்கலா ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? ஃபேமஸான லீடர் நம்மளோட இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல ஏதாவது ஃபேமஸான லீடர் அவங்க இருக்காங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறது. ரிவர் அண்ட் டேம் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டமா? அண்ட் ஆல்சோ நம்மளோட ஏரியால என்ன கிரைம் இருக்கு? இல்ல செக்யூரிட்டி இஷ்யூ என்ன இருக்கு? இதையே நீங்க சொல்லலாம். ஸோ கிரைம் செக்யூரிட்டி இஷ்யூ டெஃபினட்டா ஏதாவது ஒண்ணு வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நிலப்பரப்பை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன். அதோட வந்து செக்யூரிட்டி இஷ்யூ வந்து மாறும்னு சொல்லுவாங்க. நான் வந்து ராமநாதபுரம். ஸோ என்னோட இதுல வந்து ஸ்ரீலங்கா. ஸோ நெறைய என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெறைய வந்து என்னன்னா ஃப்ராட் வந்து நடக்கும். ஈவன் கஞ்சா கடத்தல் நெறைய நடக்கும். அதே மாரி ட்ரக் நெறைய வந்து கடத்துவாங்க அந்த சைட்லாம். ஸோ அதெல்லாம் என்னன்னா, மேஜர்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செக்யூரிட்டி இஷ்யூவா வந்து எடுத்து சொல்லலாம். ஃபெஸ்டிவல் அண்ட் கல்ச்சர்ஸ் இந்த மாரி வந்து தெரிஞ்சுக்கிறது. அண்ட் லோக்கல் லெவல்ல வந்து நியூஸ். ஏதாவது லோக்கல் மேபி ஏதாவது ஒண்ணு ரீசென்ட்டா இருந்துச்சுன்னா, அத வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்ப தமிழ்நாடு கேண்டிடேட் டெஃபினட்டா இதையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிற வேண்டியது நல்லது. நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட நேமு, சீஃப் மினிஸ்டர், கவர்னரோட நேமு, ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி நம்மளோட வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சுன்னா அதோட பேர் என்ன? அது வந்து எப்ப எப்ப வந்து உருவாக்குனாங்க? அது வந்து கவர்மெண்டோடதா? பிரைவேட்டோடதா? இந்த மாரி. அண்ட் தமிழ்நாடோட ஸ்டேட், பார்டர் ஸ்டேட் வந்து தெரிஞ்சுக்கிறது. ஈவன் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்லுமே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்ட வந்து இப்ப நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ட அட்டாச்டா இருக்கிற என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கு? மேபி அத கேட்கலாம். இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் ஏரியா இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தமிழ்நாடுன்னு வரும்போது சி லைன் வந்து ரைட்டா. அப்ப சி லைன் வரும்போது என்ன கேட்கலாம்னா போர்ட்ஸ பத்தி வந்து கேட்கலாம். அடுத்து நம்ம கிராஜுவேஷன். இப்ப சில பேர் வந்து டிகிரி முடிச்சிருப்பீங்க, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். இல்ல வேற ஏதாவது பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா, அது சம்மந்தப்பட்டது. ஹிஸ்டரி சம்மந்தப்பட்டது. ஹிஸ்டரி முடிச்சுனா ஹிஸ்டரி சம்மந்தப்பட்டது. காமர்ஸ்னா காமர்ஸ் சம்மந்தப்பட்டது. அதே மாரி இன்ஜினியரிங்னா ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மேபி கேட்கலாம். இல்ல கோரான சப்ஜெக்ட்டோட பேசிக்ஸ். ஃபார் இப்ப எலக்ட்ரிக்கல் வந்து இன்ஜினியரிங்ல முடிச்சுன்னா அது சம்மந்தப்பட்டு கேட்பாங்க. இப்ப மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இருக்க கேட்கறது. சப்போஸ் நம்மளுக்கு கேட்கும்போது, அதாவது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரும்போது, நம்மளுக்கு தெரியல அப்படின்னு வந்து வச்சுக்கலேன். நீங்க ஸ்ட்ரைட்டாவே வந்து சொல்லலாம். "ஸோ சாரி மேடம், சாரி சார். ஐம் நாட் ஏபிள் டூ ரீகலெக்ட் அட் திஸ் மொமெண்ட்." இப்படி கூட நீங்க சொல்லிட்டேன்னு வச்சுக்கலாம், ஓகே தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியாத போது, தெரிஞ்ச மாரியே மழுப்பணும்னு வச்சுக்கலேன். அது வந்து தப்பா இருக்கும். ஸோ அது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ அண்ட் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ். அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோனா என்ன? அவங்களோட மோட்டோ என்ன? எல்லாமே என்னன்னா, அஃபிஷியலான இன்டெலிஜென்ஸ் பியூரோட வெப்சைட்ல போயிட்டு வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ரீட் பண்ணுங்க. அவங்களோடது வந்து அபௌட் அஸ் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பா எல்லா இதோட வெப்சைட்லயும் அபௌட் அஸ்ன்னு இருக்கும். அத பத்தி என்ன பண்ண கொஞ்சம் லேர்ன் பண்றது. ஐபிக்கும் ராக்கும் என்ன வந்து டிஃபரன்ஸு? ரோல் ஆஃப் ஐபி இன் இந்தியா, இன்டர்னல் செக்யூரிட்டினா என்ன? இன்டர்னல், எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டிக்குள்ள டிஃபரன்ஸ், சைபர் செக்யூரிட்டினா என்ன? எஸ்பியரன்ஸ்னா என்ன? டெரரிசத்துக்கும் எக்ஸ்ட்ரீமிசத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? பார்டர் செக்யூரிட்டி இஷ்யூ இன் இந்தியா. இந்தியால இதெல்லாம் அங்கெல்லாம் பார்டர் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கும். மோஸ்ட்லி மேப் ரீடிங்காவும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நக்சலிசத்துக்கான மீனிங் என்ன? ஸ்லீப்பர் செல் தான் என்ன? ஸ்லீப்பர் செல் சொன்னோனே டக்குன்னு உங்க மைண்டுக்கு துப்பாக்கி மூவி போகலாம். பட் அங்க போயிட்டு துப்பாக்கி மூவி சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படின்னா என்னன்னு தெரியணும். இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? எல்லாமே என்னன்னா, ரொம்பவும் வளவளன்னு இழுக்கக்கூடாது. ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். ஓகே, இன்டெலிஜென்ஸ் கேதரிங்கோட இம்பார்ட்டன்ட்னா சொல்லணும். இந்த மாதிரி வந்து என்னன்னா, நெறைய இதுல இந்த கேதரிங் பண்ணதுனால தான் நம்மளோட வந்து என்னன்னா, இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படின்றத நம்ம சொல்லலாம் கரெக்ட்டா. இதுக்கெல்லாம் என்னன்னா, ஏதாவது கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். அத பத்தி வந்து என்னன்னா, கொஞ்சம் ரீட் பண்ணணும்.
ஐபியோட வந்து சக்சஸ்ஃபுல் மிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பத்தி வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல். கரண்ட் அஃபேர் இது வந்து எதுக்கானதுன்னா மேபி யாராவது வந்து பேனல்ல இருக்கிறவங்க இதையுமே சொல்ல மறந்துட்டேன். இப்போ இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடினா முதல்ல உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. உடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்டர்வியூ பேனலுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப ப்ராப்பரா எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா அவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ அதுக்கான ஒரிஜினலுமே வந்து கொண்டு போயிருங்க. ஸோ அவங்க கேட்டது எல்லாமே ப்ராப்பரா எடுத்துட்டு போங்க. சப்போஸ் ஏதாவது ஒண்ணு உங்கள்கிட்ட வந்துடுன்னா இல்ல என்னோட வந்து பேர் வந்துடுன்னா மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு அட்டாச்சா ஏதாவது வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுமே என்ன பண்ணினா கொண்டு போயிருங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்தளவுக்கு நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், தமிழ்நாடு லெவல் என்ன பண்றதுன்னா பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்ட் மேபி வந்து இன்டர்நேஷனலாவே என்ன கேட்பாங்க, ஈரானோட வார் கேட்கலாம், இல்லையா இஸ்ரேல் பத்தி கேட்கலாம், இல்லையா ரஷ்யா உக்ரைன் வார் பத்தி கேட்கலாம், இந்த மாதிரி ஏதாவது கேட்கலாம். இல்ல ரீசெண்ட் டைம்ல வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணிருக்கானா அதை பத்திலாம் வந்து கேட்பாங்க. தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு என்ன ரீசெண்டா ஏதாவது மேஜர் லெவல் நியூஸ் இருந்துச்சுன்னா இல்ல ஏதாவது வந்துன்னா ஒரு மேஜரான வந்துன்னா மிஷன்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதை பத்தி இருக்கிறது இல்ல பொலிட்டிக்கல் லெவல் ஏதாவது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்கன்னா அதையும் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல். கரண்ட் அஃபேர் பத்தியுமே வந்து என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் எடுத்திருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஐபி ஏசிஓஏல ஒரு வெப்சைட்ல கைட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன். அடுத்து சுச்சுவேஷன் பேஸ்டு கொஸ்டின் இது கேட்கலாம். இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா நீங்க ஏதாவது பாருங்களேன். அதாவது if you notice suspicious activity in the railway station what will you do? இது வந்து டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து என்னன்னா கேட்கலாம் ரைட்டா. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் நின்றுட்டு இருக்கீங்க, டக்குன்னு என்னன்னா இங்க ஏதோ ஒரு வந்துன்னா ஒரு ஏதோ நடக்குது, சஸ்பீசியஸான ஆக்டிவிட்டி நடக்குது, என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்களே வந்து யோசிங்க, என்ன பண்ணுவோம், என்ன முடிவெடுப்போம், என்ன யோசிப்போம், எல்லாமே ஆன்சர் ரெடி பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம வந்துன்னா சீனியர்ஸ் அதாவது ஹையர் ஆஃபீஸர்ஸ் அவங்க இல்லீகலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணவும் மாட்டோமா அப்படி ஒன்று. கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? சம் ஒன் ஆஃபர் எ ப்ரைட்னா அதுக்கு நம்ம எந்த மாதிரி வந்துடுன்னா ஐ மீன் எந்த மாதிரி வந்துன்னு எடுத்துக்கிடுவோம், அதை எடுப்போமா மாட்டோமா? இன்ஃபர்மேஷன் நல்லா கணிங்க. ஹவு வில் யூ கேதர் த இன்ஃபர்மேஷன் வித்தவுட் அட்ராக்டிங் த அட்டென்ஷன்ஸ். இது எல்லாத்துக்கும் என்னன்னா உங்களால வந்து ரொம்ப டைம் எடுக்காம அப்படியே கொஸ்டின் பார்த்தோன்னே உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண நோட் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே உங்ககிட்ட ஆன்சர் இருந்துச்சுன்னா பேப்பர்ல கூட எழுதுங்க. 2 லைன் மட்டும் எழுதி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். அதில் வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து உங்களோட வீடியோ பார்த்தேன், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுக்கெல்லாம் ஆன்சர் ரெடி பண்ணியிருக்கேன், இது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு வந்து இது பண்ணுங்க. மேபி உங்களுக்கு டைம் வச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சப்போஸ் இன் ஃபியூச்சர் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் வந்துன்னா ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம கண்டக்ட் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து ரெடியா இருக்காங்களோ அதுக்கேற்றப்பல என்ன பண்ணி பார்க்கலாம்னா நம்மளுக்குள்ளேயே ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. மார்க் இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணும் போதே வந்து என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பா வந்துன்னா எந்த இடத்துல ஃபிளாஸ் இருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஜிகே பேசிக்கான ஜிகேவோட ரேபிட் ஃபயர் பத்தி கேட்பாங்க. ஸோ அது பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், கவர்னர், சீஃப் மினிஸ்டர், சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, நெய்பரிங் கண்ட்ரி, கேபிட்டல் இம்பார்ட்டன்ட் டேஸ், கான்ஸ்டியூஷனோட பேசிக்ஸ் இதை கேட்கலாம். நீங்க ஏதாவது ஒரு இதுல வந்துன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க டெஃபினட்டா அது ரிலேட்டடாகவும் கேட்பாங்க. ஏன்னா ஒர்க்கிங் ரிலேட்டடா கண்டிப்பா கேட்பாங்க. ஒர்க்கிங் கண்டிப்பா எந்த லைன்ல ஒர்க் பண்ணாலும் டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து வரும். ஈவன் எப்படி கேட்பாங்கன்னா நீங்க ஒர்க் பண்றீங்க உங்ககிட்ட நல்லா வந்துன்னா ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் கூட இருக்கலாம். பட் அதுல இருக்கும்போது எதுக்காக வந்து நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்க, வாட் வாஸ் அ ரீசன், மெயின் ரீசன் சொல்லுங்க அப்படிலாம் வந்து கேட்பாங்க. எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ண ரெடியா இருக்கணும். அண்ட் ரியல் ஸ்டூடெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சில ஸ்டூடெண்ட் போட்டதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சில ஸ்டூடெண்ட்டுக்கான மீனிங் உங்களோட நேமோட மீனிங் கேட்டிருக்காங்க. ஹோம் டவுனு, ஐபி பத்தி ஏன் ஒய் ஐபி, ஐபிக்கு ராவுக்கான டிஃப்ரென்ஸு, ஹாபி பேஸ்டு, 7 சிஸ்டர் ஸ்டேட்டுக்கான வந்து என்னென்ன அதோட பேர் சொல்ல சொல்லியிருக்காங்க, லோக்கல் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின், கிராஜுவேஷன் சப்ஜெக்ட், கரண்ட் அஃபேரு, அவரோட வந்து ஹாபி சம்மந்தப்பட்டது, சுச்சுவேஷன் ஜட்ஜ்மெண்ட் கொஸ்டின், ஃபேமிலியோட பேக்ரவுண்ட், லாங்குவேஜோட ப்ரொஃபிஷியன்சி கொஸ்டின். இதெல்லாம் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரியல் ஸ்டூடெண்ட்டை கேட்ட கேள்விகள் அதான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நீங்க வந்து பார்த்துக்கலாம். இப்ப நம்ம என்ன வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும், ப்ரையாரிட்டி வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் டெஃபினட்டா உங்களுக்கு கொடுக்க தெரியணும். ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒய் ஐபி, ஒய் கவர்மெண்ட் ஜாப், இதுக்கு உங்களுக்கு ப்ராப்பர் ஆன்சர் இருக்கணும்.
நேட்டிவ் பிளேஸை பத்தி ஃபுல் டீடைல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கூகுள்லேயே போட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் போட்டு அதை பத்தி என்டையரா இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹாபி சம்பந்தப்பட்ட டீப்பான கொஸ்டின் தெரிஞ்சுக்கங்க. டீப்னா உங்க ஹாபி எந்த அளவு நீங்க எந்த அளவு ரிசர்ச் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணா அதை பத்தி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா கிராஜுவேஷன் சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கும். அது ஐபி ரா செக்யூரிட்டி டாபிக் சம்பந்தப்பட்டது, கரண்ட் அஃபேர், சுச்சுவேஷனான கொஸ்டின், பேசிக்கான ஜிகே. இதோட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்ப இம்பார்ட்டன்ட் டிப்ஸ். ஓகே, இது வந்து இன்டர்வியூக்கானது, என்ன படிக்கணும்னு பார்த்துருக்கோம். இப்ப இன்டர்வியூ டைம்ல ஃபார்மல் ட்ரெஸ்ல போறதா வந்து ரொம்பவே வந்து என்னன்னா நல்லது, ரைட்டா? அதே மாதிரி ஆன்சர் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கான்ஃபிடண்டா என்னன்னா கண்டிப்பா சொல்லணும். ரொம்ப இழுக்கக்கூடாது. அவங்க ஒண்ணு கேட்கும்போது நம்ம வாட்டில் என்னன்னா பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க கூடாது. இப்ப ஈரானோட வாருக்கான சொல்யூஷன் என்ன, இல்ல ஈரான் வாரால இந்தியால வந்து ஈரான்ல நடக்கிற வாரால இந்தியால என்ன வந்து ஒரு இம்பாக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம நாட்டுல போயிட்டு ஈரான் வார் வந்து இந்த டைம்ல ஆரம்பிச்சது அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது. ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். இம்பாக்டா என்ன இம்பாக்டா அதை வந்து சொல்லிட்டே இருக்கணும். எல்பிஜில இஷ்யூ இருக்கு, நிறைய வந்து ஆயிலோட ஷார்டேஜ் இருக்கு, இதை பத்தி நம்ம என்ன சொல்ல ஆரம்பிக்கணும். தெரியாத கொஸ்டினுக்கு ஐம் நாட் ஷோர் சார் ஆர் மேடம், இது வந்து சொல்றது நல்லது. கரண்ட் அஃபேர் பேசிக் ஜிகே சும்மா பேசிக்கா என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். கண்டிப்பா நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி வந்தனால கண்டிப்பா நம்ம வந்து என்னன்னா ஒரு பேசிக் ஜிகே இருக்கும், ரைட்டா? அதோட சேர்த்து கரண்ட் அஃபேர் பார்த்துக்க வேண்டியதான். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்போதுமே, அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டோம்னு வச்சுக்கலாம், மிச்சது எல்லாமே வந்து ஈஸி ஃப்ளோவா இருக்கும். எடுத்தோடனே நம்ம தடுமாற்றம் கொடுத்துட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி வந்து பதட்டத்திலே போகும். அதுக்காக தான் சொல்றேன். இல்லை இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஏதாவது வந்து இடத்துல யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஒன்று தான். ஆல்ரெடி கிளியர் பண்ண கேண்டிடேட்டா இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குற கேண்டிடேட் நீங்கள் ஆல்ரெடி கிளியர் பண்ணது இல்லை ஆல்ரெடி அப்பியர் பண்ணியிருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுன்னா ஷேர் பண்ணுங்க. இந்த எழுதுற ஸ்டூடெண்ட், இப்போ எழுதுற ஸ்டூடெண்ட் கண்டிப்பா அவங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து என்னன்னா லைக் ஒரு வந்து என்னன்னா ஒரு கிவ் அண்ட் ஷேர் மாதிரி தான். இதனால வந்து என்னன்னா எனக்கு வந்து ஒரு யூஸும் கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் யூஸ் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஷேர் பண்றதுனால இன்னொருத்தவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லும்போது தோணுச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்கன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். இது எல்லாமே வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.